வணக்கம். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்தி தீய சக்தியோட நடமாட்டம் இருந்ததுன்னா நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா அந்த தீய சக்தியிலேருந்து கெட்ட சக்தியிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அது என்ன பண்ணணுன்னா கற்றாழை செடி நல்லா பெருசாக ஒன்றும் அந்த செடியை வந்து என்ன பண்ணுறீங்க, அதை உடச்சிங்கன்னா உடச்சி உடனே உள்ளே வந்து ஜெல்லி மாரி இருக்கும். அதை உடச்சி வச்சுங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்க, போய் ஆணி 6 இன்ச்சு ஆணி நல்லா 6 இன்ச்சு நீட்டு இருக்கணும். அதான் ஒரு ஜான அளவுக்கு இருக்கணும். அந்த ஆணி இரும்பு ஆணி வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்துன்னு வந்து கட்டிங் பிளேடால் பிடிச்சிக்கிங்க. அந்த ஆணியை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க, அடுப்பில் வந்து நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணி பழுக்கிற அளவுக்கு சூடு பண்ண தேவை. நல்லா ஒரு அளவுக்கு அந்த ஃபுல்லாகவே அந்த ஆணி பூராவே வந்து சூடு பண்ணணும். கற்றாழை செடியில் வந்து பிடிச்சிக்கின்னு உள்ளே சொருவி விட்ருங்க. சொருவி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு 10 நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கணும். வீட்டு உள்ள எங்கே வைக்கிறீங்களோ ஓரமாக வச்சுருங்க, கை கால் படாத இடத்துல. அதுக்கப்புறம் எடுத்து அந்த ஆணியை பிடுங்கி அந்த கற்றாழை எங்கன்னா கால் படாத இடத்துல தூக்கி போட்டு அந்த ஆணி தான் நம்மளுக்கு தேவை. வீட்டில் வந்து நம்ம செவுத்தில் அடிச்சிக்கலாம். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தீய சக்தி வந்து வீட்டுக்கு வராது, உள்ளே வந்து நுழையாது. அந்த தீய சக்தியோட நடமாட்டம் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. அதுபோல் வந்து கடையிலையும் செய்யலாம். கடை வச்சுக்கிறீங்களே, கடைக்கும் செய்யலாம், வீட்டுக்கும் செய்யலாம். அடிச்சிட்டிங்கன்னா தீய சக்தியோட நடமாட்டம் இருக்காது. இது ஒரு எளிமையான பரிகாரம் தான். நம்ம ஆணியை வந்து நல்லா சூடு பண்ணி அதில் சொருவி 10 நாள் வச்சிருந்து தான் எடுத்து நம்ம செவத்தில் அடிக்கணும். செவத்தில் அடிச்சுன்னா வீட்டில் வந்து அந்த தீய சக்தியோட நடமாட்டம் இருக்காது. எந்த ஒரு துர ஆத்மாவும் உள்ளே வராது. வந்து நம்மளுக்கு எந்த சேட்டையும் பண்ணாது. படுத்தமாக நிம்மதியான தூக்கம் வரும். நல்ல ஒரு உணர்வு வரும் நம்மளுக்கு. அதுபோல் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.